வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதகத்தில் 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இதில் எல்லாமே நன்மையான ராசி தான், நன்மையான கிரகம்தான், நன்மையான நட்சத்திரம் தான். அப்போ ஏன் சார் தீமையான பலன்களை செய்யுது அப்படின்னா, அந்த கிரகம் இருக்கக்கூடிய நிலையை வைத்து தான் அது உயர்வா தாழ்வான்னு சொல்லப்படுகிறது. மொட்டையாக ஒரு கிரகம் நன்மையை செய்யும், இந்த லக்கணத்து யோகராக இருந்தால் யோகத்தை செய்யும், அல்லது அவயோக கிரகமாக இருந்தால் அவயோகத்தை செய்யும், அப்படியெல்லாம் ஒன்றும் நிச்சயமாக கிடையாது. அந்த கிரகம் நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய நிலை என்ன, உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்தை ஏற்ப 9 கிரகத்தின் நிலை என்ன, நடைமுறையில் தசாபுத்தி என்ன, அது வாங்கிய நட்சத்திரம் என்ன, அந்த கிரகத்துடன் சேர்க்கைப்பட்ட கிரகம் என்ன, பார்வை வாங்கின கிரகம் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்தோட பலனை தீர்மானிப்பது. மொட்டையாக ஒரு ஜாதகத்தில் சுபதிரங்கள் பார்த்துட்டா நன்மையை செஞ்சிடும், அசுபதிரங்கள் பார்த்துட்டா தீமையை செய்யும் அப்படின்றதெல்லாம் நிச்சயமில்லை. இந்த மாதிரி அந்த ஒரு பொதுவான ஒரு பொதுவான கருத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்த குரு பார்க்குறாருன்னா அந்த இடம் வளர்ச்சி அடையும். இப்போ லக்கணத்தை பார்த்து அந்த லக்கணம்ன்றது வளர்ச்சி உயிர், லக்கணம்ன்றது தான் ஒரு ஜாதகத்தோட உயிர். அப்போ அந்த லக்கணம்ன்றது நல்லா இருக்குனார். ஒரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரா, தனஸ்தானத்துக்கு எப்பவுமே குறை இருக்காது. என்னதான் கஷ்டப்பட்டாலும் வருமானத்துக்கு ஏதேனும் ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். குரு ஒரு இடத்த பார்க்குறாரா, அந்த இடம் வளர்ச்சி அடையும். இதே ஒரு சனி ஒரு இடத்த பார்க்குறா, அந்த இடத்த தாமதப்படுத்தும், அது கொடுக்கக்கூடிய காரத்துவ தன்மையை தாமதப்படுத்த செய்யும், இல்லை அந்த கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்காம செய்யும். இதுதான் விஷயம். ஸோ இது பொதுவான ஒரு கணக்கு தான். அதுக்கு இப்போ அதேமாதிரி ஒரு இடத்துல சுக்கிரன் நின்றுட்டாலே அந்த இடம் யோகம், அந்த பாவத்தை சிறப்பாக வேலை செய்யும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 4 சுக்கிரன் நிற்கிறாருன்னா, 4 சுக்கிரன்னா வீடு வண்டி வாசல்லாம் நல்லா அமையும், நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழலாம். அதே 4 சனி அமிட்டா வீடு வண்டி வாசல்லாம் அமையாது, ராக்கி எது அமர்ந்துட்டா நல்லா இருக்காது, சொத்து சொதம் கிடைக்காது, அப்படியெல்லாம் கிடையாது. எப்பயுமே ஒரு ஜாதகட்ட பலன் அப்படின்றது 9 கிரக நிலை வைத்து தான் தவிர ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைத்தே கிடையாது. 9 கிரகத்தின் நிலை என்ன, அது வாங்கிய சாராம்சம் என்ன, நடைமுறை உள்ள தசாபுத்தியன், இதெல்லாம் வைத்து தான் அது உயர்வா தாழ்வானே சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்கறது தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தார். அவர் கன்சல்ட் பண்ண அவர்கிட்ட என்கிட்ட பேசும்போதே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, முன்னாடி ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், பொருளாதார ரீதியாக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன். ஸோ இனி வரும் காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கும், இப்போ ஓகே இருந்தாலும் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அவரோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். அவர் பிறந்திருப்பது தனுசு லக்கணம், தனுசு ராசி. லக்கணத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், செவ்வாய், 5இல் ராகு, 11ஆம் இடத்தில் கேது மற்றும் 12ஆம் இடத்தில் சனி. அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறை உள்ள தசா புத்தி ராகு திசையில் குரு புத்தி ஓடிட்டுருக்கு. இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போதே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தவர் தான். இவர் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஃபியூச்சர் பிரச்சனை எப்படி இருக்கும், இப்போ பொருளாதார ரீதியாக நடுவில் ரொம்ப டவுன் ஆகிட்டேன் அப்படின்னு, ரொம்ப கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் அப்படின்னார். அது நான் சொல்லும்போது அவர்கிட்ட என்ன சொன்னால், அவரோட ஜாதகத்தை போட்டு தசாபுத்தி கணக்கீடு பண்ணும்போது அப்போ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். சார் நீங்கள் டவுன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது எப்போ சார்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் தசை ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழிச்சு 2015 to 2020 இந்த 5 வருஷம் தான் ரொம்ப கீழ்நிலை தள்ளப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னார். அவரும் அதே தான் சொன்னார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன 2014 ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்டிங் நல்லா தான் ஓடிச்சு, அதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு மேற்கொண்டு அது நல்லா பெருசாக்குறேன் பண்ணேன். பட் அது நஷ்டம் அடைஞ்சு மிகப்பெரிய சரிவு பாதையாக கடந்த 5 வருஷம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு, அதில் ஒரு 2-3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. அந்த பர்டிகுலராக 2015 to 2020 நான் கேட்ட டைம், இந்த பர்டிகுலர் டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களே, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி ஏற்படணும், எல்லாமே உங்கள் கையை விட்டு போயிருக்கணும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு. ஆமாம் நிஜம்தான் சார் அப்படின்னு. பட் அது முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, சின்ன ரொம்ப டவுனில் இருந்தால் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, இவர் எப்படி இருப்பாருக்கு, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். ஸோ நம்ம அவரோட ஜாதகத்தை முழுசாக அந்த இடத்துல ஆராய்ச்சிக்கு நம்ம வர வேணாம். பட் இவருக்கு ஏன் இந்த செவ்வாய் தசை கெடுத்துச்சு அது தெரியணும்ல. ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு பலன் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு லக்கணத்து யோக கிரகம் தசை நடக்குதா, அவயோகம் நடக்குதா. இதே ஒரு நல்லா இருந்துச்சுன்னா யோகாதிபதி தசை யோகத்தை செய்யும், அவயோகாதிபதி தசை அவயோகத்தை செய்யும் அப்படி சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாதுவே கிடையாது. ஒரு கிரகம் நன்மையை செய்யணும் என்றால் அந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை தான் முக்கியமே தவிர
அது இந்த லக்கணத்து யோகரா அவயோகரான்றதெல்லாம் பார்க்கவே தேவை. அப்படி பார்த்தா இந்த ஜாதகர் லக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாய், அதில் மாற்று கருத்து எல்லாம் பஞ்சம ஜீவனாதிபதி பஞ்சம விரையாதிபதியாக வரக்கூடிய பிளானட். இருந்தாலும் தனுசு லக்கணத்து யோகாதிபதி தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் யாருடன் பின்னப்பட்டு நிற்கிறார்? சுக்கரனோட பின்னப்பட்டு, உச்ச சுக்கரனோட பின்னப்பட்டு நிற்கிறார். இது நம்ம என்ன சொல்லுவோம்? இது சில பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா திருமங்கல யோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சுக்கரன் செவ்வாய் ஒன்று கூடியது. அப்போ சுக்கரன் வந்து உச்சம் பெற்று லக்கணத்துக்கும் சந்திரகேந்திரத்திலும் செவ்வாய் அமரப்பெற்று அது குருவின் வீடாக அமர்ந்து இவ்வளோ கான்செப்ட் அந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் தசை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னா மேலோட்டமாக டக்குன்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சார் செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும் சார், லக்கணத்து யோகாதிபதி இந்த யோகத்தில் இருக்குது, 4ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் ஒன்று வீடு வண்டி வாசல்லாம் வாங்குவார், அப்படி வாங்குவார், இதை வாங்குவார் அப்படிலாம் சொல்லலாம். பட் டெஃபினட்டாக அது நடக்கவே நடக்காது. அவருக்கு அது நடக்கவும் இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார் ஃபஸ்ட்டே நஷ்டம் அடைஞ்சிட்டேன். அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டனால அது நல்லா இல்லைன்னு சொல்லலை. அவர் சொல்லலை அப்படின்னாலும் இந்த செவ்வாய் தசை அவருக்கு சிறப்பினை கொடுத்துருக்காது. இதுதான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல அது திருமங்கல யோகம், உச்ச சுக்கரன், சுபகிரகம். இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சுபகிரகங்களோட தொடர்பு பெற்றிருந்த ஒரு கிரகம் வந்து நன்மையை செய்யும், இதே அசுப கிரகத்தோட தொடர்பு பெற்றிருந்தால் அந்த கிரகம் வந்து தீமையை செய்யும் சொல்ல. நிச்சயமாக அப்படி கிடையாது. அது ஒரு பொதுவான விதி தான். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், குரு ஒரு இடத்த பார்த்தா நல்லது, அது உண்மை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சனி ஒரு இடத்த பார்த்தா கெட்டது, அதுவும் சந்தேகம் இல்லை, அதுவும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள் மட்டும்தான். நீங்கள் அந்த ஒரே ஒரு பாயிண்ட், அந்த ஒரு ரூலை மட்டுமே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையும் இதே பாயிண்ட்டை சுற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக தப்பாக தான் வரும், பலன் சரியாக வரவே வராது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கு வந்து செவ்வாய் தசை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே செவ்வாய் தசை நல்லாலாம் அவருன்னு சொல்லிட்டேன், நானும் நல்லா இருக்காதுன்னு கேல்குலேஷன் போட்டது. ஏன் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கிரகம் தசை நடத்தும் பொழுது அந்த கிரகம் எங்கே நிற்கிறார், லக்கணத்துக்கு எப்படி இருக்கார், ராசிக்கு எப்படி இருக்கார், விதிக்கு எப்படி இருக்குது, மதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விதினா என்னன்னா லக்கணம், மதினா என்னன்னா ராசி சந்திரன், அதான் மதி. நிற்கக்கூடிய கெதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதியோட லக்கணத்து 4 கேந்திரத்தில் அமர்ந்தது சிறப்பு. ராசிபடி பார்த்தா ராசிக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதினு சொல்லக்கூடிய ராசிக்கு 4, அதுவும் சிறப்பு தான், அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல கூடப்பட்ட கிரகம் யார்? சுக்கரன், உச்ச சுக்கரன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உச்ச சுக்கரன் அப்படின்னாலும் இந்த செவ்வாயோட கூடும்போது இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய தன்மையை அந்த சுக்கரன் நிச்சயமாக கெடுப்பார். ஏன் சார் கெடுப்பார்? ஏன் கெடுப்பார்னா, இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி ப்ளஸ் விரையாதிபதியாக வருவார் இந்த சுக்கரன், இந்த செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் பஞ்சமாதிபத்தியத்தை வேலை செய்யுமா, விரையாதிபத்தியத்தை வேலை செய்யுமா? இதான் கான்செப்ட். இதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். மொட்டையாக ஒரு கிரகம் வந்து நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னா, அது கிரகம் யார், அந்த கிரகம் யாருடன் சேர்க்கை பார்வை பெற்றிருக்கு அப்படின்றது தான் முக்கியம். அப்போ இந்த ஜாதகக்காருக்கு லக்கணத்துக்கு பஞ்சம விரையாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல பஞ்சமாதிபத்திய வேலை செய்வாரா விரையாதிபத்திய வேலை செய்வாரா? முழுக்க 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 விரையாதிபத்திய தன்மையை தான் வேலை செய்வார். அது சுப விரயமாக இருக்காது, அசுப விரயமாக தான் இருக்கும். இதுதான் இந்த ஜாதகத்தோட பலன். அப்போ பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், எந்த இடத்துல நிற்கிறோ அந்த ஸ்தான பலம் வீக் ஆகும், எல்லாமே கையை விட்டு போகும். இதுதான் விதி இந்த இடத்துல. ஏன், என்ன காரணம்? லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி விரையாதிபதினு சொன்னாலும் இந்த செவ்வாய் யாருடன் கூடனா பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யும், யாருடன் கூடனா விரையாதிபதி வேலை செய்யும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ பஞ்சமாதிபத்தியம் வேலை செய்யணும்னா அந்த செவ்வாய் குருவுடன் கூடணும், குருவின் பார்வை பெறணும், குருவோட சேர்க்கை பெற்றுக்கணும். ஆனால் அதே செவ்வாய் புதனோடையோ அல்லது சுக்கரனோடையோ பின்னப்பட்டிருந்தால் முழுக்க 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 விரையாதிபதி தன்மை தான் வேலை செய்யுமே தவிர நிச்சயமாக ஒருபோதும் பஞ்சமாதிபதி தன்மை வேலை செய்யாது. இதுதான் கான்செப்ட். இப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த இடத்துல செவ்வாய் தசை நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு எல்லாம் என்ன நினைப்பேன்னா, ஆமாம் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல, அதாவது 5க்கு 12 லக்கணத்துக்கு 4 மறைஞ்சிட்டாரு, விரயஸ்தானத்துக்கு பாக்கி 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல நிற்கிறார், அதனால தான் விரயஸ்தானம் வேலை செஞ்சது அப்படின்னு நினைப்போம். நிச்சயமாக கிடையவே கிடையாது. அந்த இடத்துல சுக்கரன் இல்லை அப்படின்னா செவ்வாய் தசை சூப்பராக இருக்கும், செவ்வாய் தசை நல்ல யோகத்தை விடுறோம். இந்த முழுக்க முழுக்க கெடுத்துருக்கு ஒரே காரணம் சுக்கரன் மட்டும்தான். ஏன் இந்த இடத்துல இவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி சொல்கிறேன்னா, லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு சுக்கரன் யாருன்னு பாங்க, 6 கூடிய அதிபதி ரோகாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதியாக வருவார். ரோக லாப மாரகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன். இந்த செவ்வாய் யார்? பஞ்சம விரையாதிபதியாக வரக்கூடியது. இந்த 2 பிளான்ட்டும் ஒன்று சேரும்போது ரெண்டுமே ஆப்போசிட் பிளான்ட் தான். அப்போ இந்த 2 பிளான்ட்டும் ஒன்று செய்யும் போது அப்போ லக்கணத்துக்கு ஆப்போசிட்டான ஆதிபத்தியம் தான் வேலை செய்யும். அப்போ 6 கூடிய ரோகாதிபதியும் 11 கூடிய மாரகாதிபதியும் 12 கூடிய விரையாதிபதியுமாக தான் வேலை செய்யும். அப்போ கடனுக்கு காசு பணத்தை எல்லாத்தையும் இழக்கணும், சம்பாதிச்ச பணம் எல்லாம் இழக்கணும், நலகு நட்டு இருந்தால் அதெல்லாம் அடமானம் போகணும். இதுதான் அந்த இடத்துல விதி. ஸோ வீழ்ச்சி அடைய வேண்டும், கை அசுப விரயம் ஆக வேண்டும் என்பது தான் இந்த ஜாதகத்தோட செவ்வாய் திசைக்கான பலனை. இதான் காரணம். அதனால தான் அவர்கிட்ட கேட்டேன்,
அவருடைய ஏற்கனவே டவுன்னு சொல்லும் போது நான் கணக்கு போடும்போது செவ்வாய் தசை ஆரம்பித்து ஒரு வருஷம் செவ்வாய் தசை சுய புத்தி அடுத்த ராகு முடிஞ்சு குரு. இந்த குரு புத்தியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை வந்துருக்கும். குரு அடுத்து சனி அரட்டும் போதாட்டும் எல்லாமே அடுத்தடுத்து எல்லாமே பிரச்சனையாக தான் அவருக்கு வந்துடும். ஸோ அதனால தான் 2015 to 20 தான் நீங்கள் சொன்ன அந்த காலகட்டம் ரொம்ப மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு. இதுக்கு வீழ்ச்சிக்கு காரணம் முழுக்க காரணம் அந்த சுக்கரனோட கூடப்பட்ட செவ்வாய் தான். இது நம்ம இந்த இடத்துல யோகம் சார், சுப கிரகம் சார், நல்லா சுபத்தன்மையோடு இங்கே நிறைஞ்சிருக்கு, சுபிச்சமாக இருக்குது, செவ்வாய் அள்ளி கொடுப்பார், நிச்சயமாக கொடுக்க மாட்டார். சுக்கரன் இல்லைன்னா கூட நிச்சயமாக செவ்வாய் தசை நல்லா தான் இருக்கும், இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கொடுத்துருக்காது. இந்த இடத்துல சுக்கரனோட கூண்ணை தான் இந்த இடத்துல மைனஸ். இதில் இப்போ சில பேருக்கு ஒரு இந்த சின்ன சந்தேகம், இல்லை லக்கணம் சில சப்போஸ் தப்பாக இருக்குமா, மகர லக்கணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகர லக்கணம்னா செவ்வாய் வந்து நன்மையை செய்ய மாட்டார். மகர லக்கணமாக இருந்தார்னா நிச்சயமாக இந்த செவ்வாய் தசை பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும். ஏன் இதை வச்சு சொல்கிறேன்னா மகர லக்கணம்னா இப்போ மகர லக்கணம்னா சுக லாபாதிபதி சுக பாதகாதிபதியாக வருவார். செவ்வாய் ஆப்போசிட் பிளான்ட் மகர லக்கணத்துக்கு. ஆனால் மகர லக்கணத்துக்கு 3ல் ஒரு மறைவர் ஃபஸ்ட்டு. அந்த இடத்துல கூடப்பட்ட சுக்கரன் அது யோகமாக மாறும். ஏன்னா லக்கணப்படி பார்க்கும்போது சுக்கரன் யோகாதிபதி மகர லக்கணத்துக்கு, பஞ்சம ஜீவனாதிபதி முதல் தர யோகாதிபதியாக வருவார். அப்போ மகர லக்கணமாக இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் லக்கணப்படி அழகாத மறைந்து அந்த மறைந்த திரம் கெட்ட திரம் கெட்டு அது சுபிச்சத்தை கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல சுக்கரன் கூடுமா அந்த மகர லக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த செவ்வாய் தசை. ஆனால் அதே கான்செப்ட் தனுசு லக்கணமாக இருந்தால் டெஃபினட்டாக சுக்கரன் செவ்வாய் காம்பினேஷன் செவ்வாய் தசை சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது. ஸோ அதனால் இந்த இடத்துல லக்கணம் தப்பாக இருக்குமா அப்படின்லாம் யாரும் சந்தேகப்படுவாங்கன்னா டெஃபினட்டாக இதான் லக்கணம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்போ அந்த செவ்வாய் தசை ஏன் எடுத்துச்சு அப்படின்னா இந்த அதைத்தான் சொல்கிறேன், ஒரு கிரகம் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் அந்த லக்கணம் என்ன, அதுக்கு ஏற்ற கிரக நிலையா, ப்ளஸ் அது வாங்கிய நட்சத்திரம் என்ன, ப்ளஸ் அது பார்வை சேர்க்கை பெற்ற கிரகம் என்ன. இந்த இடத்துல செவ்வாய் வாங்கிய நட்சத்திரம் சனி, அவர் சனி நட்சத்திரத்தில் இருந்தால் அல்லது புதன் நட்சத்திரத்தில் இருந்தால் இதே பலனாக தான் இருந்திருக்கும், இல்லை குருவின் நட்சத்திரம் இருந்தால் இதான் பலனாக இருந்திருக்கும். அது வேறு, அது ரெண்டாவது கான்செப்ட். அதே போல் இந்த இடத்துல என்ன, அந்த செவ்வாய்க்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியது குரு. அந்த செவ்வாய்க்கு 11ஆம் இடத்தில் லாபமனையில் அமர்ந்ததாலும் அவர் நீசத்தாரையில் தான் இருக்கார். செவ்வாய்க்கு இன்னொரு யோகாதிபதி அப்படின்னா சூரியன். அந்த சூரியன் செவ்வாய்க்கு 12ல். ஏன் செவ்வாய் இந்த இடத்துல மீன் பண்ணி பேசுனா, செவ்வாய் தான் தசை நடத்தினார். செவ்வாய் தான் இப்போ அப்போதைக்கு அவர் ஹீரோ, அவள் தான் 7 வருஷத்துக்கு செவ்வாய் தான் அவர் ஹீரோ. இப்போ அந்த செவ்வாய் இப்போ நல்லா இருக்காரா, சுத்தமாக இல்லை. லக்கண கேந்திரம் சந்திர கேந்திரத்தில் இருக்கார், அது வலிமையாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செவ்வாய் தசை வலிமையை நன்மையை கொடுக்குமா, நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது. இதுதான் காரணம் முழுக்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கிரகம் தசை நடத்தும் போது ஒரு ஜாதில் ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்து 2 விஷயம் தான் சார். ஒன்று அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு, 2வது தசாபுத்தி. அந்த தசாபுத்தி நன்மையா தீமையா, தசாபுத்தி யோகரா அவயோகரா அது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அந்த கிரகம் நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ நன்மை கொடுக்குமா தீமையை பிடிக்குமா, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு கிரகம் ஒரு தசை நடத்துமோ அந்த கிரகம் லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, ராசிக்கு எப்படி இருக்குது, நிற்கக்கூடிய கெதி என்ன, விதி மதி கெதின்னு சொல்லுவோம். இந்த 3க்கும் அந்த கிரகம் எப்படி இருக்குது, பாவத்துள் பாவம் அந்த கிரகங்கள் எங்கே அமர்ந்துருக்கு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் பலன் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் லக்கணத்தைப்படியும் பார்க்கணும், ராசிப்படியும் பார்க்கணும், நிற்கக்கூடிய கெதியும் பார்க்கணும், அது வாங்கிய நட்சத்திரத்தையும் பார்க்கணும், பாவத்துள் பாவத்தையும் பார்க்கணும். அந்த கிரகம் எந்த விதத்தோட சேர்க்கை பெற்றிருக்கு, பார்வை பெற்றிருக்கு, அந்த கிரகத்துக்கு யோக கிரகங்கள் எங்கே இருக்குது, அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்துக்கு பலனி. நீங்கள் மொட்டையாக வந்து சுக்கிரன் சேர்ந்துட்டா ஒரு யோகம், ஒரு சுபகிரகங்கள் பார்த்துட்டா இது சுபிச்சமாக இருக்குது, சுபத்தன்மை நிறைஞ்சிருக்கு, இதே அசுபகிரகங்கள்டா இது பாவத்தன்மை நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா பலன் வரும். நான் வராதுன்னு சொல்ல வரல. 10 ஜாதத்தில் 3 ஜாதகம் தான் பலன் வரும், மிச்சம் 7 ஜாதகம் தப்பாக தான் வரும். ஒரு ரூல் அப்ளை பண்ணுறீங்கன்னா அது 10 ஜாதத்தில் 7 ஜாதகம் கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த ரூலை நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் ஒரு ரூலை நீங்கள் அப்ளை பண்ணோம் 10ல் 3 ஜாதகம் தான் கரெக்டாக வருது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரூல் எடுக்கக்கூடாது. அது பொதுவான பலன் தான், அது பொதுவான ஒரு ரூல் தான், அதை நம்ம எடுத்து இந்த இடத்துல கேரண்டியாக பேசக்கூடாது. ஸோ இப்போ மெஜாரிட்டி ரூல், மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது அடித்தளமாக உள்ள கிரக அமைப்பு ப்ளஸ் தசாபுத்தி, ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இப்போ நடக்குது இந்த ஜாதகருக்கு ராகு தசை நடக்குது, ராகு தசை நல்லா இருக்குமா, நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு லக்கணத்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அந்த ராகு எந்தவித அசுப கிரகத்தோட சேர்க்கை பார்வை பெறவே இல்லை, இது ஒன்று. இன்னொன்று ராகுக்கு வீடு செவ்வாய் ராகு பாண்டில் மறைந்திருந்தாலும் கூட லக்கணப்படி அந்த செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். செவ்வாய் தசை தான் கெடுத்து வச்சாரு, செவ்வாய் இந்த இடத்துல வலிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் செவ்வாய் தசை தான் இந்த இடத்துல சிறப்பு இன்னைக்கு கொடுக்கல. ஸோ அந்த ராகு தசை படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், அவருக்கு எதிர்காலம் அப்படின்றது நல்லா தான் இருக்கும். இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லக்னாதிபதி நீசம் பெற்றாலே வந்து 40 வருஷத்துக்கு மேலே 40 வயசுக்கு மேலே தான் வந்து வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிச்சயமாக கிடையாது சார்.
ஒரு லக்னாதிபதி நீசம் பெற்றுட்டா 40 வயசுக்கு மேலே தான் அவர் நல்லா இருப்பார்னா அப்போ லக்னாதிபதி உச்சம் பெற்றவங்க எல்லாருமே பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்காங்களா? கொஞ்சம் லாஜிக்காக ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் யோசிங்க. லக்னாதிபதி நீசம் பெற்றால் 40 வயசுக்கு மேலே தான்ப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னா அப்போ லக்னாதிபதி உச்சம் பெற்றவங்க எல்லாருமே பிறந்ததுலேருந்தே நல்லா இருக்கான்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. ஸோ அப்போ அந்த இடத்துல லக்னாதிபதி உச்சமான்றதெல்லாம் இந்த முக்கியம் இல்லை. ஒன்றத்தோட நிலை தான் முக்கியம். நீங்கள் வச்சு எப்பயுமே பலன் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்காது, கரெக்டாக வரவே வராது. ஸோ கிரக அமைப்பு முள்ள தசா புத்தி இது ரெண்டுமே பாசிட்டிவ் வந்து டெஃபினட்டாக லைஃப் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.